இப்போ எங்கே வந்திருக்கோம்? நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கோம். அந்த காலத்து ஒரு பழைய சர்ச்சு, அது இடிஞ்சு போன சர்ச்சு தான். இடிஞ்சு போன சர்ச்சு. ஸ்டோரி போடும்போது எல்லாம் மென்ஷனே பண்ணக்கூடாது. அங்கே இருக்க வுட்டா போட்டுச்சுக்கா, அதில் போவா. இதுதான் மண்ணு வலுக்கும். உள்ள நடக்கிறதுக்கு 30 ரூபா என்னடா பண்ணுவேன்? ஐ டோன்ட் கேர். அப்படிலாம் பண்ணுவேன். இதுக்கெல்லாம் 30 ரூபாங்கன்னா அவங்களுக்கே கொஞ்சம் அடுக்கணும். சர்ச்சு சும்மா சுற்றி போய் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கிட்டு ஃபுல்லாக கடைகள் வந்துருச்சு. ஒரு காலத்தில் சர்ச்சில் எப்படி இருந்திருக்க வேண்டியது. சுனாமி மட்டும் வரலன்னா இந்நேரத்துக்கு எல்லாமே இருக்கு, சூப்பராக இருக்குது. ரொம்ப தமிழ்நாட்டிலே சென்னைக்கு அப்புறம் டெவலப் பண்ண இடம் இதுவாக தான் இருக்கும். பட்டு இந்த சுனாமினால எல்லாம் போயிடுச்சு. அதான் இயற்கையை நம்பவே முடியாது. திடீர்னு இப்போ கூட சுனாமி வந்து நம்ம செத்து போனால் கூட உண்டு. அங்கிட்டு தான் இந்த நேராக பார்க்குறீங்களா, அங்கிட்டு தான் அந்த பிளேட்டெல்லாம் வச்சுருப்பாங்க, டெக்கரேட் பண்ணி சிலுவையோ ஏசப்பாவோ வச்சுருப்பாங்க. ஒரு சுற்றி பார்த்துட்டு வருவோம். இவ்வளோ பெரிய கல்கள் பார்த்தியா? படா சைஸ்க்கு இருக்கு. ஆனால் இந்த வெயில் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சி நல்லா இருக்குங்க. வாழ்க்கையில் வெயில் சரியான வெயில். சம்மர் டைம் வந்து சூப்பராக இருக்கும். சாரி வின்டர்ஸ் மான்சூன் அந்த டைத்தில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என் பிளானில் போட்டிங்லாம் இருந்துச்சு, ஆனால் நாங்கள் வந்ததே லேட் ஆகிடுச்சு. போட்டிங் வந்து சப்போஸ் நீங்கள் வந்தீங்கன்னா குரூசோட போட்டிங் ஒரு பர்சனுக்கு 300 rupees வரும். அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் சில இந்த கிளைமேட்டை பார்த்து தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள அலோவ் பண்ணுவாங்க. கிளைமேட்டும் இந்த லோ டைடு ஹை டைடை பார்த்து அலோவ் பண்ணுவாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அலைய பார்த்தியா? இது வரையும் வருதுடா தண்ணி. இதாங்க இந்த அந்த கடைகளுக்கும் இந்த கடைகளுக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஏன்னா ரீல்ஸ் எடுக்க சூப்பராக எடுக்கலாம். நீங்கள் எடுத்தோம்னா தரமாக இருக்கும். அந்த குடுத்திங்க வரமாட்டாங்க. வேற லெவலில் இருக்குடா. குடிச்சோன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் தண்ணி எடுத்துட்டு போயிடும். ப்ரோ அலைகளுக்கான காரணத்தை சொல்லுங்க. தெரியல ஏன் அலைகள் வருது? காரணங்கள் வந்து நிலாவோட ஃபோர்ஸ்னால வருது. நிலாவோட ஃபோர்ஸ். ஏன் நிலாவோட ஃபோர்ஸ்னால அது தண்ணி தூக்குது? அப்போ வீட்டில் இருக்க தண்ணியில் ஏன் எந்திரிக்க மாட்டேங்குது? இது மாதிரி அறிவுபூர்வமான கஷ்டம் கேட்பேன். ஆன்சர் சொல்லுங்க சீக்கிரம். அது வந்து நிலாவோட கிராவிட்டியும் எர்த்தோட கிராவிட்டியும் ஒன்னா இருக்கு. அப்பயே லேக்ல வர மாட்டேங்குது. உன்னோட வீட்டுல இருக்கிறதும் லேக்ல இருக்கிறதெல்லாம் கிராவிட்டி கிடையாது. இது வந்து நீ கிராவிட்டின்னு நினைக்கிறது இப்படி மேலா பார்க்கறது கிடையாது. அது நல்லா உள்ள இருக்கு. ஒரு உண்மையதான் சொல்றாரா போய் சொல்றா? நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்ப நீ அடிச்சு விடுறியாடா? அட வெங்காயம். நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் இப்படிதான் வருங்களா. 12th 10th சயின்ஸ்ல படிச்ச ஒரு ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆனா அது எவ்வளவு தூரம் உண்மை எனக்கே தெரியல. சயின்ஸ்ல படிச்சியா? ஆமா. சி 10th சொன்னாயிட்டே. நான் 11th அக்கவுண்ட் குரூப். எதுக்கு இவன் காமர்ஸ் குரூப் வந்தான்னு பார்த்துட்டு இருந்தேன் நான். 10th ரைட்டா ரெண்டு மிஸ்டேக். அலை சத்தம் இங்கே வரையும் கேட்குது. எப்படி இப்போ புயல் வச்சு செஞ்சிருக்கு பாரு இந்த ஊரை. போட்டோஸ்க்கு மட்டும் அலையே எவ்வளோ சவுண்ட் கேட்குது. அப்போ சுனாமினா என்ன சவுண்ட் கேட்டு? அது எவ்வளோ மீட்டருக்கு ஏறி இருக்கு தெரியுமா சுனாமி? பார்க்கும் போதே அந்த மக்கள்லாம் நைட்டா எத்தனை பேர் இறந்து இல்லை. என்னமோ மாதிரி இருக்கும். என்னமோ சவுண்ட் கேட்குதான்னு டர்ன் பண்ணி பார்ப்பான். தண்ணி வந்து மூஞ்சிலே அடிக்கும். அவ்வளோதான். A few moments later. ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போட்டு போய் எடுத்து வந்துடுறேன். வரணும் வாடா. நல்லா தான் இருக்கு வா. அப்பதான் நீ வந்து ட்ரெயின் நின்று இருக்கும். அனௌன்ஸ்மெண்ட் போட்டு எவ்வளோ பெரிய எதுன்னு பாருங்க. என்ட்ரன்ஸ் இது. உங்களுடைய கேமரா திருப்பி பாருங்க. ட்ராக்ல அப்படியே நம்ம சென்னையிலேருந்து வந்து டைரெக்டாக வந்து இங்கே இறக்கி விட்டு இங்கிட்ட இருந்து கூட்ஸு மக்கள்லாம் ஏறி போகிறதுக்கு இங்கிட்ட இருந்து தனியாக ஹார்பருக்கு தனி ட்ராக்கு. போட் மெயின் ட்ரெயின். இதை தான் வந்து போட் மெயில். சென்னையிலேருந்து வந்த போட் மெயில் பார்த்தீங்கன்னா அங்கே பாலத்தில் வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே போனது. இந்தா அதோட ஃபோட்டோஸ் சொவினியர்ஸ். அது போக ராமர் இது பாலம் ராமர். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா டியூரிங் த பீரியட் ஆஃப் பிரிட்டிஷ் தனுஷ்கோடி எப்படி இருந்துக்குன்னு காமிக்கிறாங்க. இங்கே ஒரு ஹார்பர்லாம் வேறு இருந்திருக்கு. ஹார்பர் அவ்வளோ வீடுகள். இப்போதைக்கு இதாங்க ஐஸ் மிஞ்சிச்சு. இது நுழைவாயிலடா. ஆமாம். எவ்வளோ பெருசுன்னு பாருங்கண்ணா. வா பஸ்ஸுக்கு எடுத்துருக்கான் ஏன்டா.
உப்பு காத்துக்கு இதாயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருடா. இங்க ஒரு பாம் ட்ரீ இருக்கு கைஸ். இது என்ன வாடா இருக்கும்? இதுதான் ட்ராக்கா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. பிளாட்ஃபார்மா? பிளாட்ஃபார்ம். அப்ப ட்ராக்கிங் இதுல இருக்கும். இது ட்ராக், இதுதான் ட்ராக்கா? இது என்ட்ரன்ஸோ? அது என்ட்ரன்ஸ். அங்கிட்ட அப்படியே 64 1964. போமா. சூப்பர். இன்னைக்கு மட்டும் இந்த இது இருந்திருந்தா சென்னைக்கு அப்புறம் நம்பர் 2 வந்திருப்பேன் தலைவன். ஆனால் இயற்கை விட்டு வைக்கல. சூரிய ஆடிருச்சு. உண்மையிலேயே கவர்மெண்ட் வந்து மனசு வச்சிருந்தா ஆமா மறுபடியும் ரெக்கவர் பண்ணிருக்கலாம். ஆனா அப்ப அவங்ககிட்ட அவ்வளோக்கு டெக்னாலஜி கிடையாது, பட்ஜெட் இருக்காது. பட்ஜெட் இருந்திருக்கும், ஆனால் எதுக்கு இவங்களுக்கு செலவு பண்ணணும்னு விட்டுருப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். சீக்கிரம் பண்றா. Slowly plays Lord conducted with the brother of King Ravana after the battle against Ravana. Ravana after the against Ravana. ஆக்சுவலா பட்டாபிஷேகம் நடந்த இடம் அந்த, அதாவது ஒரு போர் முடிச்சுட்டு இங்கிட்ட வந்து பட்டாபிஷேகம் பண்ணாங்க. அதான் அவர் தம்பி கூட போர் பண்ணது. கிங் ராவணாவோட பிரதர் வந்து ராவணாவோட போர் பண்ணியிருக்காரு. ராவணாவோட பிரதர் ராவணாவோட போர் பண்ணியிருக்காரு. கைஸ், இந்த இடம் பேர் வந்து கோதண்டராம ட்ரிபிள். நீங்க கூகுள்ல போட்டு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரலாறு தான் நான் கேள்விப்பட்டது. இதுக்கு மேல நாங்க சொல்ல கேட்காதீங்க. கோதண்டராமர் டெம்பிள் கைஸ். இவன் மேல அப்படியே சூரிய ஒளி படுதுறாடி. இதான் கைஸ் மிசைல் மேன் ஆஃப் இந்தியாவோட மெமோரியல் பிளேஸ். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய மெமோரியல் பிளேஸ். உள்ள பாத்தீங்கன்னா அவர் அடக்கம் பண்ண இடம் பாத்தீங்கன்னா அந்த டோம்புக்கு அப்படியே கீழே இருக்கும். அது போக அவரோட நிறைய போட்டோஸு, அப்புறம் அவர் வாங்கின பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா எல்லா அவார்டு, அவரோட நிறைய மிளகு சிலை. ஐயோ அது என்னடா மிளகாடா மெழுகு சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளக்க இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்க. 5 o'clock கூட க்ளோஸ் ஆயிரும். இப்போ க்ளோஸ் ஆனதுனால கூட்டம் இல்லாமல் இருக்கு. சாயந்தர நேரத்தில் இந்த மாதிரி ஐலாண்ட்லாம் வண்டி ஓட்ட முடியாது கைஸ். எதிர்வையில் பாருங்க, பார்க்கவே முடியல கண்ணை. வரவே எவனே தெரில. பஸ் இவன் தான் ஓடிட்டு இருக்கான் ப்ரோ. இல்லடா அப்பா தூங்கிட்டாரு. அப்பா பாவம் நைட்டு தொழில் வச்சு. This beautiful vlog end from பாம்பன் ஐலாண்ட். ஏடாவா பின்னாடி தெரியும் பாம்பன் பல கோல்டன் ஹவர்ஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா ராம்நாடோட தள்ளி விட்டு சாவடிச்சாத பாம்பன் ராஜீவ் காந்தியால தொடர்ந்து மாண்டு. ராஜீவ் காந்தி தொடர்ந்து வச்சாராண்டா. நீனா அப்பா கூட தொடர்ந்து. இந்த இதில் ஜூம் பண்ணி வீடியோ எடு. அழகா ட்ரெயின் வந்தால் சூப்பராக இருக்கும். ட்ரெயின் வர மாட்டேங்குது கைஸ். அப்படியே உங்களுக்கு கேமரா டர்ன் பண்ணிட்டு பாருங்க. எங்கிட்ட வச்சு இங்கே நின்றுடுறா நீட்டா. ஆமா இந்த பாலம் தானே இது, ஜிக்ஜாக் பாலம் தானே. எல்லா பாலமும் அப்படித்தான் இருக்கும். ஆடதான் ஒரு ட்ரெயின் வந்துச்சுன்னா நீட்டா இருக்கும் இல்லையா. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு சங்கர் சிமெண்ட்ல கட்டின பாலம் கைஸ். 6 மணி ஆச்சுல. சூப்பரா கைஸ். சூரியன் மட்டும் இந்த பக்கம் வந்தாருன்னா அந்த பக்கம் நல்ல வீடியோ எடுக்கலாம். சூரியன் ஃபுல்லாத்தையும் மறைச்சிட்டு நிக்கிறாப்புல. நல்லா இருந்தா அதை மட்டும் வந்துருச்சு. கேட்டுதான்டா ஆறு தெரியுது. ரைட்ல நான் போயிட்டு இருக்கணும்டா. 90 கிலோமீட்டர் அதுக்குள்ளே வந்துட்டோம். வந்துருப்போம்டா. 190ல இன்னும் 105 இருக்கும்டா. உச்சிப்புலி இறங்கலையா? பழுத்தூரா? உச்சிப்புலி தாண்டி இருக்கும்டா. பப்ஸு சாப்பிட்றேன் கைஸ். முட்டை பப்ஸா? ஓ முட்டை கலக்கியா அந்த பாட்டு பேரு. சாரி கைஸ், எனக்கு தான் பிஸ்கெட் இருக்குல்ல ப்ரோ. விட்டுட்டு எல்லாரும் பப்ஸு சாப்பிட்றேன் கைஸ். நான் பேச கிறிஸ்டினா மாற போறேன்டா. எனக்கு கிறிஸ்டினா மாறணும் மைண்ட் ஆயிடுச்சு. என்ன நினைக்கிறேன்? சார்ட்ட போய் ஞானஸ்தானம் வாங்க போறேன். என்னன்ற ஞானஸ்தானம் வாங்கி அல்லே இல்லையா பிளஸ் பண்ணு.
என்னடா உன்கிட்டவே கிளசிக்கு கேட்ட மாதிரி சூப்பரா இருக்கு. ஒரு இருக்கு ஸ்டோரி போட்டு வரேன் கைஸ். வந்துச்சா ஸ்டோரி ஆள மென்ஷன் பண்ணி காய்ஸ். எத்தனை பேருக்கு மில்பி கிஸோட பிஸ்கெட் முக்கி பார்த்தாலே தெரியலையாடா அழுக்கா இருக்குன்னு. அதெல்லாம் துறைக்கிட்ட நேரம் இல்லடா. டீயோட அப்படியே அந்த பிஸ்கெட்டை முக்கி சூப்பரா இருக்குங்க. ஆஸ்தட்டிக்ஸா இருக்கும்ல இப்ப நம்ம. ரெண்டு நாள் ஆகலாம். இன்னும் யாருக்கு வேணுமா எடுத்துக்கோங்கப்பா. 4 பிஸ்கெட் தினமும் தின்னா வாட்டினா கைஸ் எனக்கு ஆயே வருது. ஏய் ஃப்ரெண்டை தூங்க போறியா? ஃப்ரெண்டை தூங்க வண்டி ஓட்ட படுக்க போறேன். பின்னாடி உட்காரு. தூங்குற வேணா பின்னாடி உட்காரு. தூங்கலாம் சும்மா படுக்க போறேன். படுக்க தூங்கலன்னா அப்புறம் ஏறி கொமட்டிலே மிதிப்பேன். தூங்கினா முடிச்சுவேன். இல்லை தூங்கினா சத்தாங்க இன்னைக்கு. தூக்கம் வராது எனக்கு. பாப்பமா கலாய்க்கிற கலாயில காரே கொடுத்துருவேன். கீழே விட போகுது. ஏய் நான் கார் ஓட்டுறேன்டா அப்ப. வாங்கடா. ஏய் வேணாம்டா நான் வர மாட்டேன்டா. ஏய் நான் உண்மையிலே பெரிய ரைட்ரா. ஏறவே மாட்டேன். ஏய் நான் இப்போ 8 சீட்டரே ஓட்டியிருக்கேன்டா. 8 இல்லை 8 சீட்டர் 8 சீட்டர் 10 சீட்டர் எல்லாமே ஓட்டியிருக்கேன்டா நான். மதுரைக்கு எவ்வளோ தூரம்? பில் பேப்பர் எல்லாம் எல்லாம் வாங்கிறது. அப்ப இது வாங்கடா. இது வாங்கடா டேய். டேய் இது ஒன்று ஓரியா ஒன்று. ஏய் அப்ப டேய் வாங்க கொண்டு போறேன்டா. அது நீ அது அப்படியே டீசல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை அப்படியே நீ டீசலுக்கு தான் கொடுக்கணும். இந்த 50 ரூபா தான் இருக்கு. என்ன இது 30 40 ரூபாண்ணே. மீதி 10 ரூபா நீ தான் எனக்கு காசு மாத்திடுறா. மாத்திட்டு வாடா போடா. ஏய் மாத்திட்டு வாடா உள்ள போடா. போறா உள்ள. போச்சு. அவன கிளாஸ் தள்ள விட்டுருக்காங்க. ஏய் மொத சீட்டை பிடிக்கிற தள்ளி சாவியை திறந்து விடு. ஃபைனலா ராமேஸ்வரம் சீரிஸ் முடிஞ்சு காய்ஸ். எல்லாத்தையும் வீட்டுக்கு இறங்கிட்டாங்க. அப்புறம் ஞாபகம் வருது ராமேஸ்வரம் சீரிஸ் எண்டிங் முடிக்கணும்னு. ஓகே இதோட இந்த பியூட்டிஃபுல்லான ராமேஸ்வரம் சீரிஸ் முடிஞ்சு. காலைல என்னதான் சொசப்புள்ளா இருந்தாலும் வழக்கம் போல நம்ம ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சுமூகமா முடிந்து விட்டது. தகப்பா என்னப்பா பாய் சொல்லிடுறாங்கப்பா. பாய். அடுத்து என்ன இதில் சந்திப்போம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். பை கடவுளை அமைக்கிறது தான்.